ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறோம். அதுக்கு உள்ள ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் காய்கறிகள் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மாவு, இந்த மாவில் நான் கொஞ்சமாக ஈஸ்ட் போட்டிருக்கேன், சால்ட்டு போட்டிருக்கேன். இது மைதா மாவு. ஈஸ்ட் போட வேண்டாம்னு உள்ளவங்க ஈஸ்ட் போட வேண்டாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசையணும், மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்காக மாவு நல்லா பிசைஞ்சிடுங்க. 5 மினிட்ஸு ரெஸ்ட்டு கொடுக்கலாம். வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகட்டும். பீன்ஸு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணுங்கள். கேரட் அதே மாதிரி, கோஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு, நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம், இது மூடி போட்டு இந்த ஆவியில் தான் வேகணும். தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுங்க. ஆனியன் போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது நண்பர்களே, கொஞ்சம் கூட போடலாம். நல்ல மிளகு பொடி கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் விட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரான ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சட்னி தேவை. அதுக்கு சட்னி அரைக்கலாம். இஞ்சி போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு, மிளகு போட்டாச்சு, சின்ன வெங்காயம் போட்டாச்சு, மல்லி இலை போட்டாச்சு. நமக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். சட்னி சூப்பராக இருக்குது, க்ரீன் கலரில் பாருங்கள். இது பட்டரு உருக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி அளவில் ஷேப்பில் பருத்தி எடுத்துடலாம். ஹாய் நண்பர்களை, இங்கே பாருங்கள் சப்பாத்தி மாதிரி பண்ணி எடுத்தேன். ஆனால் இது சப்பாத்தி கிடையாது. முட்டையை உள்ளே கொடுத்துருங்க. மசனி போட்டு கவர் மாதிரி இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றிடுங்க. ஸ்வீட்டு செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.